ஒன்றுமே சொல்ல முடியாது. என்ன தலைப்பு? என்ன தலைப்பு? சண்டே கிளாஸ் டீச்சருங்க கை நல்ல காட்டுறாங்க. வசனம் தலைப்பு என்ன வசனம்? ஆண்டவரின் வருகைக்கு ஜெபத்துடன் காத்திருத்தல். ஆண்டவருடைய வருகைக்கு ஒன்றில் உங்களுக்குலாம் தெரியாத விஷயத்த நான் சொல்ல போறது இல்லை. எல்லாருக்கும் தெரிந்த விஷயத்தை தான் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிருப்பாரு. முதல்ல மூணு வேத ஆதாரங்கள் மட்டும் சொல்லிட்டேன். யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். யாரு இவ்வளவாய் அன்பு கொண்டாச்சு? பாலன் வந்தாச்சு. பாலகன் வந்தாச்சா வரலையா? ஏசு கிறிஸ்து சிறுவாக அவதரித்து மரித்து உயிரோட வந்தாங்க. அது தெரியுதா? அதுக்கு வேத ஆதாரம். ஓகே, ஏன் இன்னும் ஆண்டவர் வருகை இல்லை? அதுக்கு படிச்சலாம் 2 பேதுரு 3:9. ஆண்டவர் வந்தாச்சு அப்படிங்கிறதுக்கு சிறுவயதுலேருந்து வந்தாச்சுங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கு. ஏன் இன்னும் 2வது வருகைக்கு தாமதமாகுது? ஓகே, இப்ப 2வது ரீசன் என்ன? தாமதமா இருக்காங்க. என்னப்பா இது, இயேசு கிறிஸ்து வராரு 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 சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனா வந்த பாடு இல்ல. அதுக்கு காரணம் யாரு? நம்ம தான். ஏன்னா நம்ம மனம் திரும்பல. ஒருவரும் கெட்டு போகாமல், இங்க இருக்கிற அத்தனை பேரும் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் நீடிய பொறுமையுடன் இருக்கிறாங்க. தாமதிக்கிறாருக்கு ப்ரூஃப் இருக்கு. சரி, எப்படி வருவாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா வருகை இருக்குல்ல, 2வது வருகை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப அதுக்கு ப்ரூஃப் எப்படி வரப்போறாங்கிறத நம்ம பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:14. ஓகே, இப்போ எப்படி வரப்போறாங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ 3மே இருக்கு. முன்னாடி இயேசு கிறிஸ்து வரப்ப குழந்தையாக வந்தாங்க, ஆனா இப்போ வரப்போறப்ப எப்படி வருவாங்க? ஞானாதிபதியாய் வருவாங்க. எப்படி மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களோ அதே போல ஆரவார சத்தத்தோட தெய்வ தூதர்களோட கீழே இறங்கி வருவாங்க. வரப்ப எப்படியா? 2 பேர் மிஷின் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கீழே கைவிடப்பட்டவங்க. கரெக்டு தானே? நம்மளாம் எந்த லிஸ்ட்ல இருக்க போறோங்கிறது நமக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. கரெக்டா? சரி, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு விழித்து இருங்கள். ஆண்டவருடைய வருகை வரப்ப நம்ம விழித்து இருக்கணுமா? அதுக்கு எக்ஸாம்பிள் 10 கனிகள். 5 பேர் அழகா லைட்டு எண்ணெய் எல்லாத்தையும் ரெடியா எடுத்துட்டு போனாங்க. 5 பேர் இருந்தாங்க. வந்துட்டு என்ன பண்ணாங்க? எண்ணெயை கொண்டு தாங்கல, இல்ல தரமாட்டேன், மணவாளன் வரணுக்கு கரெக்டா இவங்க வெளியில போயாச்சு. மணவாளன் கதவு அடைக்கப்பட்டது. வந்து தட்டுனா திறந்தாங்களா? திறக்கவே இல்லை. நம்மளும் அப்படிதான் எப்பொழுதும் விழித்திருக்கிறவர்களா நம்ம இருக்கணும். நம்ம வரதுக்கு முன்னாடிலாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? ஆயத்தப்படு. ஃபர்ஸ்ட் நம்ம ஆயத்தப்படணும். அடுத்து என்ன சொன்னாங்க? ஆயத்தப்படுத்துன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமா இரு, வேகத்துக்கு ரெடியா இருக்கணும். எப்பனாலும் நமக்கு ஆண்டவருடைய வருகை வந்தா நம்ம ரெடியா போகிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணுங்கிற லெவல் வந்தாச்சு. சரி, ஆயத்தப்படு அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி ஆயத்தப்பட்டு முடியும்? ஆயத்தப்படுத்து. சுவிசேஷத்தை நம்ம வெளியில சொல்லணுமா? சுவிசேஷத்தை நம்ம வெளியில பிரசங்கிக்கிறோமா? வெளிச்சம், நம்ம ஆண்டவர் ஒரு வெளிச்சமான ஒரு ஆண்டவர். நமக்கு எத்தனை நம்ம அப்படியே பிளாஷ்பேக்ல போகல, எவ்வளவோ நன்மை செய்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நன்மைகள் நமக்கு. அத்தனை நன்மைகளை பெற்ற நம்ம ஆண்டவரை எப்படி நம்ம பிரதிபலிக்க யோசிக்கிறோம், ஆண்டவரை பத்தி சொல்ல யோசிக்கிறோம். ஏன் நமக்கு ஆண்டவருடைய வருகை தாமதமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா காரணம், இன்னும் சுவிசேஷம் அநேக இடங்களுக்கு போய் சேரவே இல்லை. அதுதான் ரீசன். அப்ப சுவிசேஷம் போய் சேரணும்னா சுவிசேஷத்தை தெரிஞ்ச நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிதானே? வாங்க ஜெபிக்கலாம் வீட்டிலே உட்காந்து பார்க்கலாம். நம்ம எங்க
இன்னைக்காவது போய் வாங்க ஜெபிக்கலாம் அப்படி வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற கூப்பிடுறோமா? இல்லை. அப்ப எப்படி நமக்கு ஆண்டவருடைய வருகை சீக்கிரம் இருக்கு? சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களுக்கும் சுவிசேஷம் போகணும். நம்ம இன்னமும் இதே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய வருகை இன்னும் தாமதித்துக் கொண்டுதான் இருக்கும். ஏன் மிஷினரிமார்கள்லாம் நிறைய மிஷினரிஸ் எல்லாம் உருவாக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்ப கேட்டாலும் சுவிசேஷங்களா போங்க, சுவிசேஷ ஊழியத்துக்கு அதிகமா நம்ம போகணும். ஏன்னா இன்னும் நமக்கு கிறிஸ்துவை பற்றி அறியாத ஜனங்கள் நிறைய இருக்காங்க. அவங்களை நம்ம ஆயத்தப்படுத்தலாம். சரி, ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னா நான் யாருடைய சிந்தனையில இருக்கணும்? யாருடைய சிந்தனை எனக்கு இருக்கணும்? இது ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்குல்ல, எனக்கு யாருக்குமே பார்க்க முடியல. யாருடைய சிந்தனை நமக்குள்ள இருக்கணும்? கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்கணும். சரி, நான் ஒரு சின்ன கதை சொல்றேன். எனக்கு கதை சொல்றதுன்னா எனக்கு இறங்குறதுக்கு எனக்கு இஷ்டமே இருக்காது. சரி, ஆனா கேள்வி கேட்பேன் இந்த கதையில இருந்து. ஒரு தம்பி ரொம்ப அழகா இருந்தாங்களாம். அந்த தம்பி ஒரு அண்ணன் ஊர்ல இருந்து புதுசா வராங்க. வந்தோடனே அந்த தம்பியை பாக்குறாங்க. என்னடா இவன் செய்யறதெல்லாம் வித்தியாசமா இருக்கு அப்படின்ட்டு ஒரு பையனை கூப்பிட்டு, தம்பி இந்த பையனை பார்க்க பெரிய பணக்கார மாதிரி இருக்கான், ஆனா பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கான், ஆனா அவன் செய்யறதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. அண்ணே, நீங்க நினைக்கிறது கரெக்ட் தானே, அவன் ஒரு பைத்தியக்காரன். என்னடா ஒரு பைத்தியத்தை பார்த்து இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? அண்ணே, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுண்ணே, அவங்க அப்பா என்னெல்லாம் தப்பு செய்யக்கூடாதோ அந்த தப்பையும் செஞ்சுதான் இங்க ஊர்லயே பணக்காரரா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதனால அவன் அப்படி இருக்கிறது தான் எங்களுக்குலாம் சந்தோஷம். டேய், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இல்லையாடா, இப்படி சந்தோஷப்படுறீங்களே? அண்ணே, நீங்க சும்மா இருக்கீங்களா? அவனை பார்த்தாலே எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அவனை பார்த்தா சந்தோஷம் சொன்னாங்க? கரெக்டா சொல்றாங்க அக்கா. எப்படி அக்கா? அவன் பார்க்கறதுக்கு அவங்க அப்பா மாதிரியே இருக்கான். அதனால அவன் எச்சையில சாப்பிடுறப்ப அவங்க அப்பாவே சாப்பிடுறதா நினைச்சு நாங்க சந்தோஷப்படுறோம். அவன் மண்ணில போய் பொருள்றப்ப அவங்க அப்பாவே மண்ணில போய் பொருள்றதா நினைச்சு நாங்க சந்தோஷப்படுறோம். அவன் அப்படி இருக்கிறது தான் எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு சொன்னாங்களாம். நம்ம யாருடைய சாயல படைக்கப்பட்டவர்கள்? அப்ப நம்ம எப்படி இருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கோம். தெய்வ சாயல நம்ம ஆண்டவர் ரொம்ப அருமையாங்க மற்றதெல்லாம் வாயின் வார்த்தையினால படைச்சாங்க. ஆனா நம்மளை படைக்கிறது எப்படி படைச்சாங்கன்னா அவருடைய சொந்த கரங்கள். யோசிச்சுப்பாங்க எவ்வளவு ப்ரெஷியஸானவங்க. அவருடைய கரங்களை வச்சு ஏஞ்சலுக்கு மூக்கு அழகா இருக்கும், கண்ணு வச்சா நல்லா இருக்கும், பார்த்து பார்த்து நம்மளை அழகா செஞ்சு அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அப்படி தேவனுடைய தன்மைகளை உடையவர்களா நம்ம இருப்போமா? கிடையவே கிடையாது. பக்கத்துல எங்கேயாவது சண்டை நடந்தா நல்லா சண்டை போடுறாங்க, நமக்கு டைம் பாஸ். இன்னைக்கு என்னைக்காவது அதுக்காக நம்ம வருத்தப்பட்டு ஜெபிக்கிறோமா? ஐயோ சண்டை வேண்டாம். என்னைக்காவது பக்கத்து வீட்டுல குடிச்சிட்டு வந்தா அந்த அண்ணன் அடி போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க, நல்லா வாங்கட்டும், என்ன பேச்சு பேசுறான் அப்படின்னா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம அதுக்காக ஜெபிக்கிறோமா? யாருக்காவது ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சுன்னா என்ன ஆட்டம் ஆடினா, அதனாலதான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. யாரு கொடுத்துருக்கா? நோயா ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அப்படிதானே? எங்க அம்மாவுக்கு கேன்சர். எங்க அம்மா எல்லா ஊழியத்துக்கும் போனாங்க. ஒரு ஊழியமும் மிஸ்ஸிங் கிடையாது. எந்த ஊழியத்துக்கு யார் கூப்பிட்டாலும் ரெடி டு கோ. எங்க அம்மா கேன்சர் வந்தோடனே கடவுளுக்குன்னு ஓடுற, உனக்கு கேன்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிண்ட போனாங்க. ஆனா கேன்சர்ல வலி எவ்வளவு இருக்கும்? வலி பயங்கரமா இருக்கும். நாங்கள் மெடிக்கல் ஃபீல்டுனால எங்களுக்கு நல்லா தெரியும். செம்மையா வலிக்கும். வலி பேலன்ஸ் பண்ணவே முடியாது. ஆனா எங்க அம்மாவுக்கு காட்டு அளவு கூட வலிக்கல. இறக்கும் தருவாய் வரையும் ஒரு வலின்ற வார்த்தை எங்க அம்மா சொன்னதே கிடையாது. ஆண்டவர் பெரியவர். அதை நம்ம போய் பார்க்க எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆண்டவருக்கு தெரியும் எதை முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அது திட்டப்படி நடக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? தெய்வ தன்மையை இழந்தவர்களா இருக்கிறோம். மற்றவர்களை குறை கூறிக்கொண்டுதான் இருக்கோம். எத்தனையோ இருக்குங்க. நம்ம இந்த ஊருக்குள்ளார நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நம்ம எப்ப பார்த்தாலும் நம்ம வீடு நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் வருமானம் நல்லா இருக்கணும், எனக்கு எல்லாம் என்னுடைய இது
மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிற நேரங்கள் குறைவு. சிறுவர் ஊழியம், இங்க பிள்ளைகள் நீங்க நினைக்கிறீங்க ஜாலியா இருக்காங்கன்னுட்டு, அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம பிள்ளைங்க ஜாலியா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் இருக்கோம். ஆனா சிறு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறது நம்மளுடைய கடமையா இருக்கிறது. நாங்க ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கிறா. என் மனதை ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம். என் பாப்பா 5th. என் பாப்பாவோட அவ 1 வயசு சின்னவன். என்ன நான் உள்ள வாங்கிட்டோன்னே, ஆண்டி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா, சரி இருமா நான் ஹெச்எம் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்எம் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அவள்கிட்ட போய் உட்காந்தேன். என்னப்பா உட்காந்ததும் கண்ணுலேருந்து தண்ணி கண்ணீராக வடிக்கிறா. ஏன் பாப்பா அழுகி நிறுத்தி யாரும் ஒன்றை தான் பார்க்குறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு. ஆண்டி அப்பா வெள்ளிக்கிழமை இறந்தாங்க. சரி நான் அவளை வந்து செவ்வாய்க்கிழமை பார்க்குறேன், வெள்ளிக்கிழமை இறந்துட்டாங்க அப்படின்னா. சரிம்மா சரி அதுக்காக அழாத, ஆண்டவர் ஏதாவது திட்ட வச்சிருப்பாங்க, அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது, நீ தான் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லணும், நீயே அழுதுதான் அம்மா பாவம் அப்படின்னு. ஆண்டி நான் அதுக்காக அழல. நைட் ஆனா எங்க வீட்டில் இருக்கிற ஒரு நபர் என்னை தொடுறாங்க ஆண்டி, நான் இதை அம்மா கிட்ட போய் என்னால சொல்ல முடியல அப்படின்றாங்க. அப்ப எப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம இருக்கோம்? அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக யாரு ஜெபிப்பா? சிறப்புடன் யாரு நிற்பா? அந்த பாப்பா சொன்னா அதுக்கடுத்து நான் ஹெச்எம் கிட்ட வேற வழி கிடையாது எனக்கு, ஏன்னா அவங்க அம்மா அப்பாட்டுக்கு டைரக்டா பேச முடியாது. ஹெச்எம் வீட்டுக்கு நான் இல்லை யார் வீட்டுக்கு போனேன், ஹெச்எம் வீட்டுக்கு போய் அப்புறம் அந்த பாப்பாவோட இதுக்கு எல்லாத்தையும் சொல்லி அவங்க பேரண்ட் கிட்ட அப்புறம் பேசணும், அதெல்லாம் அதுக்கப்புறமேட்டு. ஆனா அந்த பாப்பாவோட கண்ணீருக்கு அந்த செகண்ட் அவள் எவ்வளோ அழுதா தெரியுமா? அதை யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ மோசமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலைக்கெல்லாம் யாரு ஜெபிப்பா? நம்ம தான் ஜெபிக்கணும். ஆண்டவருடைய வருகைக்கு ஆண்டவர் ஆசைப்படுறதே மற்றவர்களுக்காக ஜெபிங்க. நீ மற்றவர்களுக்காக நின்னா உன்னுடைய சிறை இருப்ப நான் மாத்துவேன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம மற்றவர்களுக்காக நம்ம நிக்கிறதே கிடையாது. நான் எனக்காக நிக்கிறேன். நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் எதுக்காக? என் கால்வலி சரியாகணும், நான் நல்லா இருக்கணும், அதுக்காக தான் ஃபாஸ்டிங் இருக்கோம். என்னைக்காவது நம்ம அடுத்தவங்களுக்காக ஃபாஸ்டிங் ஜெபம் பண்றோமா? ஃபாஸ்டிங் ப்ரேயர் நம்ம போடுறோமா? கிடையாது. நீங்க தான் ஜெபிக்கணும். சிறு பிள்ளைகளுக்காக, பெரிய பிள்ளைகளுக்காக. இது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா, ஆம்பளை பிள்ளைங்களுக்கு போதை பொருள்னே தெரியாம அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சாக்லேட், ஒரு சின்ன சாக்லேட் இருக்கான், அந்த சாக்லேட் போதை பொருள். அது போதை பொருள்னே தெரியாம அந்த பிள்ளைங்க அந்த சாக்லேட் சாப்பிட்டு இருக்காங்க. ஆம்பளை பிள்ளைங்களுக்கு வேற விதமா பிரச்சனை. ஆனா இதுக்காக யாரும் திறக்க நிற்பா? ஏன் சிறு பிள்ளைகளை கை வைக்கிறாங்க யாரும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்க தாங்க சுவிசேஷத்துக்கு எழுப்பி பிரகாசிக்கிறவங்க. ஏன்னா தீர்க்க தரிசனம் சொல்றவங்க சிறு பிள்ளைகள். அதனால சாத்தான் நிறைய சிறு பிள்ளைகள் கிட்ட கை வைக்க ஆரம்பிக்கிறான். நிறைய பேர் நிறைய ஆக்சிடென்ட், நிறைய பிள்ளைங்க பஸ்ல போயிட்டு இருக்கிறப்ப கீழே விழுந்துடுறாங்க. இதெல்லாம் எங்க நடக்குதுன்னா சிறு பிள்ளைகளுக்கு. காரணம் சாத்தான் சிறு பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை இயேசுப்பா செஞ்சிருவாருன்னு சிறு பிள்ளைகளை அங்கேயே தட்டிட்டு இருக்கான். ஆனா அதெல்லாம் உடையணும். அந்த தடையெல்லாம் உடையணும்னா யாரும் திறப்புல நின்று ஜெபிக்கணும்? நம்ம. நமக்கு இதெல்லாம் வேத வசனம் தெரியும், சத்தியங்கள் நமக்கு தெரியும், ஆனா நம்ம அதை ஜெபிக்க தவறிடுறோம். சரி இன்னொரு குட்டி கதை சொல்லட்டுமா? பாப்பா இன்னொரு குட்டி கதை சொல்லட்டா? நல்லா பேசிங்க, கதை சொல்லட்டுமா? நம்ம கடைசி முடிவு பரியந்தம் வரையும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு ரெண்டு ஊழியக்காரங்க இறந்துட்டாங்க. இறந்ததும் பரலோகத்துக்கு மேல வராங்க. வந்ததும் பேதுருவை வெல்கம் பண்றாங்க. வெல்கம் பண்ணிட்டு வாங்க இருங்க கொஞ்சம் இருங்க, உங்க 2 பேரும் பரலோகத்துல இருக்கான்னு நான் செக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை பார்க்குறாங்க. உங்க பேர் பரலோகத்துல இருக்கு, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, ஆனாலும் நான் ஒரு ரீசெக் பண்ணணும், என்னோட கம்ப்யூட்டர்ல போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு கம்ப்யூட்டர் கிட்ட பேதுருன்னா போறாங்க. பேதுருன்னா கம்ப்யூட்டர் கிட்ட போனேன், கம்ப்யூட்டர் ரிப்பேர். ஐயோ கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு, நான் போய் ஜீசஸ் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அந்த அண்ணன் பேதுருன்னா ஜீசஸ் கிட்ட போய் சொல்றாங்க. ஜீசஸ் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்ட்டு. அவங்க 2 பேரும் டிஸ்கஷன் முடிச்சுட்டு வெளியில பேதுருனாங்க. அப்பா 1 வாரத்துக்கு நீங்க மறுபடியும் பூலோகத்துக்கு போய் நீங்க வாழணும், என்னவா நினைக்கிறீங்களோ அதான் நீங்க போய் 1 வாரத்துக்கு ஜாலியா இருந்துட்டு வரலாம் அப்படின்னு பேதுரு அண்ணன் சொன்னதும் ஒரு அண்ணன் சொல்றாங்க,
அண்ணே என்ன சின்ன பையனா ஒரு யங் பாயா ஒரு பெரிய பணக்காரனா மாற்றி அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொன்னதும் சரிங்க அதுவாகவே போவேன். சரி இப்போ நான் இந்த ஒரு வாரம் என்னெல்லாம் செய்யணும் அதெல்லாம் உங்கள் கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் ஆகாதுல்ல, கம்ப்யூட்டர் தான் ரிப்பேர் ஆச்சுப்பா, ரெக்கார்ட் ஆகாது, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அனுப்பிச்சாச்சு. இந்த பேர்டா பறவையா போனாங்க, ஜாலியா பறந்துட்டு வந்துட்டாங்க. இந்த அண்ணன் என்ன தப்பெல்லாம் இத்தனை நாள் செய்யலையோ அத்தனை தப்பையும் அந்த ஒரு வாரத்துல அவங்க செஞ்சு முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேருக்கு ஒரு வாரம் டைம் முடிஞ்சிருச்சு. பரலோகத்துக்கு வந்தாச்சு. வந்ததும் பேஜில் நான் வெல்கம் பண்ணிட்டு இருங்க உங்க பேர் இருக்கா நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு செக் பண்ணணும். கம்ப்யூட்டர் சரியாயிடுச்சு, கம்ப்யூட்டர் போய் உங்க பேர் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போறாங்க. போனதான் பரலோகத்துல அந்த கம்ப்யூட்டர்ல பறவையா போன அண்ணனுடைய பேர் மட்டும் இருந்துச்சு. அந்த சின்ன பையனா போன அண்ணனுடைய பேரு இல்லை. என்னன்னு நீங்க தான் சொன்னீங்கல்ல கம்ப்யூட்டர் எதுவும் ரெக்கார்ட் ஆகாதுன்னு சொன்னீங்கல்ல, இருடா என்னாச்சுன்னு எனக்கு தெரியல, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்ட்டு மறுபடியும் அந்த பேரு நான் என்ன பண்றாங்க, டே பரலோகத்துல இருக்கிறதுல தான் உன் பேர் இல்லை, நரகத்துல இருக்கான்னு பார்ப்போம்டா அப்படின்ட்டு நரகத்துல இருக்கிற கம்ப்யூட்டர் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தாங்கன்னா அவருடைய பெயர் நரகத்துல இருந்துச்சான். என்னன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் போனேன், ஒரு வாரம் எதுவும் ரெக்கார்ட் ஆகாது, நான் சொன்னேன் என் கம்ப்யூட்டர் தான் ரிப்பேர்னு சொன்னேன், நரகத்துல இருக்கிற கம்ப்யூட்டர் ரிப்பேர் நான் சொல்லலையே அப்படின்ட்டு சொன்னாங்க. வேடிக்கையான ஒரு கதையா இருந்தாலும் நம்ம கடைசி பரியந்தான் உள்ள பரலோகத்தின் உள்ள நுழையிற வரையும் நமக்கு நிச்சயம் இல்லை. நம்ம அது வரையும் முடிவு பரியந்த வரையும் நம்ம நிலைங்க இருக்கலாம். ஆண்டவர் நமக்கு அதுதான் ஆயத்தப்படுத்துறாங்க. முன்னாடிலாம் கிறிஸ்மஸ் காலகட்டம் வந்துச்சுன்னா முதல்ல என்ன வரும், greeting கார்டில் மெசேஜ் அனுப்புவாங்க. இப்போலாம் குறுஞ்செய்தி வாட்ஸ்அப்பில் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு குறுஞ்செய்தியாக வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் மாறிச்சு. ஆனால் ஆண்டவருடைய வருகை மாறாது. ஆண்டவருடைய வருகை நிச்சயம் உண்டு. அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்து ஆயத்தமாகுது. இந்த 2க்குமே முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ரெடியாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவர் வருகைக்கு நான் தகுதி உள்ளவனா, நான் ஜெபத்துடன் கூடிய வருகைக்கு நான் ரெடியாக இருக்கேனா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய காலகட்டத்துக்குள்ள வந்துட்டோம். சுவிசேஷங்களை முடிந்த வரையும் நீங்க மற்றவர்களுக்கு பறைசாற்றுங்கள். நான் எங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் ஒரு வார்த்தை போதுங்க. அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு நம்ம நிறைய நேரங்கள் டிராவலிங் போயிட்டே இருப்போம், ரொம்ப மனசு துக்கமா இருக்கும். அப்போ ஒரு வசனம் வரும், அந்த வசனத்தை பார்த்த உடனே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசுறேன், சரி நான் இன்னைக்கு தைரியமா போறேன் அப்படின்ட்டு நம்ம அந்த வசனத்தை படிச்சுட்டு நம்ம கடந்து போவோம். அதே போலதான் ஒரு வார்த்தைகளும் நீங்க பேசுற வார்த்தை மற்றவர்களுக்கு ஆறுதலா இருக்கணும், மற்றவர்களை புண்படுத்துவதா இருக்கக்கூடாது. ஆண்டவரை அவ்வளோ அடி அடிச்சாங்க, அவ்வளோ துன்புறுத்தினாங்க, என்ன காரியம்லாம் செய்யக்கூடாதோ அவ்வளோ காரியங்களும் செஞ்சாங்க. அந்த பாடெல்லாம் நம்ம பட்டோமாங்க, யோசிச்சு பாருங்க. அதுல 4 பாடுகள் கூட நமக்கு ஆகாசி இல்லை, 1% கூட நமக்கு கிடையவே கிடையாது. அவங்க நல்லது செஞ்சாங்க, நம்ம கெட்டது செஞ்சே நமக்கு, நான் தப்பா சொல்லுவேன், எல்லாருமே அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே மாற்றங்கள் நமக்குள்ள வரதான் செய்யும். ஆனால் நம்ம எல்லாரும் தப்பானவங்க சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு ஈக்குவலா நம்ம தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆண்டவரே சொல்றாரு, நீ ஏன் என்ன நல்லவன் சொல்ற, என்னுடைய பிதாவை தவிர ஒருவர் அப்ப ஏசப்பாவே அந்த வார்த்தையை சொல்றாங்கன்னா நம்ம அதுக்கு சுத்தமா தகுதி இல்லாதவங்க தான் நான். அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு நேரங்களையும் அவ்வளவு பாடுகள் பட்டு கடந்து வந்தாங்க. ஆனா கடந்து வரக்கூடிய யாரையுமே அந்த இயேசு கிறிஸ்து திட்டவே இல்லை. யோசிச்சு பாருங்க. கடைசியில் ஒரு வசனம் எனக்கு ரொம்ப என் மனசு அவர் பண்ணும். அவருடைய வஸ்திரத்தை உரித்து சீட்டு குலுக்கி போட்டு பங்கிட்டு கொண்டார்கள். அப்ப வஸ்திரத்தையே கழட்டிட்டாங்கன்னா அவர் எந்த நிலைமையில நின்று இருப்பாரு. யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பாடுகளையும் நமக்கு பட்டு நம்ம கூட அவ்வளவு பாடுபட்டு அவர் யாரையுமே திட்டல. பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் என்ன செய்யறதே தெரியாம செய்யறாங்கன்ட்டு கடைசி நேரத்துல கூட அவருங்க இயேசு கிறிஸ்து இன்னொருத்தவங்களுக்கு மன்னிப்பு தான் கேட்டாங்க, யாரையுமே திட்டல. ஆனா நமக்கு ஒரு காரியம் யாராவது ஒண்ணு செஞ்சுட்டா முறுமுறுக்கிறோம், அடுத்த செகண்ட் நம்ம கோபப்படுறோம். தேவனுடைய தன்மையை உடையவர்களாய் நம்ம இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக இருப்போம். ஒரே ஒரு 2 நிமிஷம் நான் முடிச்சுடுவேன். இந்த கதை நான் எங்க கூட முடிக்க சொல்றேன்.
ஒரு அண்ணனுக்கு வந்து ஒரு ஆம்பிஷன், புதையல் எடுக்கிறது அவருக்கு ரொம்ப ஆம்பிஷன். புதையல்ட்டு எங்கே போனாலும் புதையல் தேடிட்டே இருப்பார். ஒரு ஊரில் போயிட்டு புதையல் அந்த அண்ணனுக்கு கிடைக்குது, எடுத்துட்டு வேகமாக வராரு வீட்டுக்கு வந்தோடனே அதில் வெறும் மண் உருண்டையாக இருக்கு. சே, புதையல் நினைச்சு தூக்கிட்டு வந்த வெறும் மண் உருண்டையா இருக்குன்ட்டு அவங்க வீட்டு பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு ஆத்தங்கரையில ஒவ்வொரு உருண்டையா போட்டுக்கிட்டே இருக்காங்க. போடுறப்ப 20 உருண்டை போட்டு 40 உருண்டை, மீறி 20 இருக்கு. அது 21வது உருண்டை எடுக்கிறப்ப அந்த மண் உருண்டையை நசுக்குனா அது உள்ள டைமண்ட் இருந்துச்சா. ஐயோ, நான் 20 வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு அந்த அண்ணன் ரொம்ப வருத்தப்பட்டாங்கன்னா, நம்மளும் அப்படிதாங்க. என்னுடைய 44 வயதில் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இனி ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற ஆயுசு காலம் வரை இனி ஆண்டவருக்காக ஓடுவேன் தீர்மானத்தோடு இன்னைக்கு வெளியில போங்க. சுவிசேஷம் என்னால் முடிந்த சுவிசேஷத்தை நான் சொல்லுவேன். என் வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நான் ஜெபிப்பேன் ஒரு எண்ணத்தோடு நான் வெளியில கடந்து போகிறோம் அப்படின்ட்டு சொன்னா நிச்சயம் நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு பரலோக ராஜ்யத்துல நம்ம எல்லாரும் முகமுகமாய் சந்திப்போம். மற்றவர்களுக்காக ஜெபிக்க நம்ம பழகிட்டாலே முதல் ரீசன் என்னங்க? அன்பு இருந்தால் மற்றவங்கள்ட்ட நம்ம பகமே இருக்காது, மற்றவங்கள்ட்ட பொறாமப்பட மாட்டோம், எல்லாமே நமக்கு முடிஞ்சு போயிடும். அன்பு இல்லாதனால தான் நமக்கு எல்லாமே பிரச்சனைகள் நமக்கு வருது. அதனால அன்போடு நம்ம இருப்போம். தெய்வத்தன்மையை இழந்தவர்களாய் போகாம தெய்வத்தன்மையோடு இருக்கிறவர்களாய் நம்ம கடந்து செல்வோம். ஆண்டவரின் வருகைக்கு நம்ம எதிர்கொள்வோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிறதுக்காகவே தகப்பனை இங்கே தினத்திலும் அப்பா உங்களுடைய வருகைக்காய் நாங்கள் ஆயத்தமாய் இருக்க எங்களுக்கு கிருபைகளை தாங்க. எங்கள் இருதயங்களிலும் அப்போ இது வரையிலும் நாங்கள் ஏதேனும் தவறு தெரிந்தும் தெரியாமல் செய்திருந்தால் என் தேவன் ஒரு விசையாய் மன்னித்து தகப்பனே உங்களுடைய பரலோக ராஜ்யத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. உமது கரத்தில் முழுவதுமாய் தருகிறோம் அப்பா. தெய்வ சிந்தனை உடையவர்களாய், தெய்வ சாயலை உடையவர்களாய், நாங்கள் உங்களுடைய குணத்தை பெற்றவர்களாய் நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்கள் தகப்பனே. நாங்கள் ஒவ்வொருவரும் விழித்திருக்கணும், ஒருவருக்கொருவர் அன்போடு இருக்கணும், ஆயத்தமாய் இருக்கணும் தகப்பனே. நாங்கள் புத்தியுள்ள ஸ்திரீயை போல மனவாளன் வரும்பொழுது நாங்கள் எதிர்கொண்டு செல்ல எங்களுக்கு கிருபைகளை தாங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த புத்தி இல்லாத ஸ்திரீயை போல அல்லாமல் தகப்பனே இந்த உலக காரியங்களை குறித்து நாங்கள் கவலைப்பட்டு கொண்டே இராதபடி என் தேவன் நீ கிருபையா எங்களோடு இணைந்து தகப்பனே எங்கள் சிந்தனைகள்ல உங்களுடைய சிந்தனைகளுக்கு தாங்க. உங்களுடைய இருதயத்தில் அப்ப தகப்பனையுடைய இதயத்துல உங்களுடைய இருதய சிந்தனை எங்களுக்கு தாங்க. உமது கிருபை அப்பா எங்களை முழுவதுமாய் தாங்கி ஏந்தி சுமந்து பாதுகாக்கட்டும் தகப்பனே. உமது கரத்தில் முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து